பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க ஜெயம் எடுக்க, ஆசீர்வாதமாய் மாற, உங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை உங்களை தேடி வரும்படியா, அதை பெற்றுக்கொள்ளும்படியா உங்களுக்காய் ஜெபிக்க போறேன். அதற்கான ஆதார வசனமாய் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஏற்ற காலத்துல சகாயம் செய்யும் கிருபை எனக்கு வேணும். இன்றைக்கு நான் ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்கணும். நான் செய்கிற காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். எத்தனை பேர் நீங்க செய்கிற வேலை, படிப்பு எல்லாவற்றிலும் 100% நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும் பாஸ்ட் நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இன்றைக்கும் இந்த நாள் இந்த வார்த்தை உங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, எந்த இடத்துல நீங்க ஏற்ற காலத்துல அதை சகாயம் செய்யும் கிருபைக்காய் காத்திருக்கிறீங்களோ, நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். தேவனுடைய இரக்கம் கடந்து வரணுங்க. சில வேளைகளை நமக்கு காரியங்கள் வாய்க்கவே மாட்டேங்குது, இல்ல ஒரு தெளிவு கிடைக்கவே மாட்டேங்குது. எந்த வழி எடுக்க, எப்படி செய்ய? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எனக்கு தேவனுடைய இரக்கம் வேணும், எனக்கு ஏதோ ஒரு வகையில அந்த கிருபை வேணும். ஐ வாண்ட் தி கிரேஸ். சகாயம் செய்யும் கிருபை. அந்த கிருபை எனக்கு கடந்து வந்ததுன்னா ஆட்கள் தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சகாயம் செய்யும் கிருபை என்னை தேடி வந்ததுன்னா என்னை தேடி வாய்ப்புகள் வரும், என்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அந்த சகாயம் செய்யும் கிருபை வேணும். எனக்கு தேவனுடைய இரக்கம் வேணும், சகாயம் செய்யும் கிருபை என்னை சேரணும். என்ன செய்யணும்? கிருபாசன தண்டையில சேருங்க. தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருங்க. வார்த்தை கடந்து வருகிற இந்த நாள்ல ஒருவேளை நீங்க ஆலயத்துல போய் ஜெபிக்க முடிந்தால் ரொம்ப நல்லது. இல்லாவிட்டால் வீட்டுல பூட்டி அறையில வீட்டுல இருந்து சாட்சாங்கமா தேவ சமூகத்துல விழுந்து, ஆண்டவரே உங்க பாதத்துல நீ அர்ப்பணிக்கிறேன், உங்க பாதத்துல நீ அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய ஆலயத்துல நாங்கள் தேவனுடைய பாதத்துல விடுதலைக்காய் ஜெபிக்கிற நாட்கள்ல அநேக நேரம் கர்த்தருடைய பாதத்துல சாட்சாங்கமாய் விழுந்து தேவனுடைய கிருபாசன தண்டையில அவர் பாதத்துல விழுந்து ஜெபிக்கிற பொழுதே இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். இன்னைக்கு அதே ஆறுதல் உங்களை நிரப்ப போகிறது. இந்த ரெகபோத் ஊழியத்தில் இருக்கிற இந்த ஆறுதல் உங்களை நிரப்ப போகிறது. கிருபாசனத்தை சேருகிற பொழுது, சகாயம் செய்யும் கிருபை உங்களை சந்திக்கிற பொழுது, இவ்வளவு நாட்கள் எந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லையோ, எந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இல்லையோ, எந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஜெயம் லாபம் இல்லாம இருந்ததோ, இன்றைக்கு தேவ இரக்கமும் சகாயம் செய்யும் கிருபையும் உங்களை சந்திக்க போகிறது. அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க போற என்னோட கூட நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, தேவ இரக்கம் சகாயம் செய்யும் கிருபையும் உங்களை சந்திக்கும் மகனே, சந்திக்கும் மகளே. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காய் மகளுக்காய் உங்க பாதத்துல ஜெபிக்கிற கர்த்தாவே, எந்த இடத்துல வளர்ச்சி இல்லாதபடி தடைகள், எத்தனையோ தடைகள், முன்னேறவே முடியல, வளர்ச்சியே இல்ல, ஏதோ இடத்துல அழுத்தப்பட்ட அழுத்தங்கள் மத்தியில ஆண்டவரே உங்க திட்டம் நிறைவேற முடியாதபடி மிகுந்த கலக்கத்துக்குள் இருக்கிறார்களே, இப்பொழுது பரத்தில் இருந்து தேவ இரக்கம் இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய இரக்கம் இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற தேவாதி தேவன் ஒரு விசை இவர்களுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே, அந்த சகாயம் செய்யும் கிருபை இவர்களை சந்திக்கட்டும். இவர்களுடைய சரீரங்கள்ல அற்புதங்கள் நடக்கட்டும். சகாயம் செய்யும் கிருபை இவர்களை தொடுகிற பொழுது அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற அந்த சகாயம் செய்யும் கிருபை இவர்களை தொடும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற. தொழில் அற்புதங்கள் நடக்கட்டும். படிக்க முடியாதபடி கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கும்படியா உதவி செய்யுங்க. சகாயம் செய்யும் கிருபை உங்களை சந்திக்கிட்ட ஆண்டவரே, தைரியமாய் தைரியமாய் சச்சாங்கமாய் கிருபாசன தண்டையில விழுந்து ஜெபிக்கிற பொழுது இதுவரை காணாத அதிசயங்களை வாழ்க்கையில காணுவார்களாக. அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களை பின்தொடர்வதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகிமையான ஆசீர்வாதமான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.